ரொம்ப ரொம்ப பிஸியான ஆஃபீஸர்ஸு. ஆனால் அவங்களுடைய வளர்ச்சியில் ஏதோ ஒரு தடை இருக்குது, நம்ம நினச்சா செய்ய முடியல அப்படி தடுமாறிட்டு இருக்கவங்களுக்கு, ஒரு நிம்மதி இல்லாத அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை குறைச்சிட்டு இந்த வளர்ச்சியை தக்க வைக்கிறது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்முடைய டார்கெட் ஏஜ் 28 to 43, ஜென்ரேஷன் ஒய்ன்னு சொல்லுவாங்க அந்த ஏஜ். இது 3வது பதிவு. போன பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து என்ன பண்ணால் நம்மளோட சக்ஸஸ் கேரண்டியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு 200 பேர் அவங்களுடைய பாணி, 200 பேர் எப்படி லைஃப்பில் ஜெயிச்சாலும் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த ஆராய்ச்சி பண்ணி அந்த பாணியில் இந்த மாதிரி பண்ணால் லைஃப்பில் ஜெயிக்கிறாங்க நல்லா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. அதான் போன பதிவில் பார்த்தோம். சரி, இந்த பதிவில் ரொம்ப முக்கியம், ஆனால் அவசரம் இல்லை, பின்னாடி பலன் கிடைக்கும், அந்த மாதிரி வேலையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எப்போ நேரம் சொல்லியிருந்தோம். அதை ஹிண்ட் மாதிரி நான் திருப்பி ஞாபகப்படுத்தேன். சரி, அப்படி என்னதான் செய்யறது முக்கியம்னு சரி சொல்றீங்க, அப்படி என்ன முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லும்போது, அந்த 200 வருஷம் ஜெயிச்ச தலைவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரே மாதிரி பாணி. அது என்ன மாதிரி பாணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 7 விஷயங்களும் அவங்க கரெக்டாக பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு நிறைய டைம் ஒதுக்கிருக்காங்க. அந்த 7 விஷயத்த ஒதுக்கி நல்லா செய்யறவங்க லைஃப்ல பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்க. அதுதான் அவங்க முக்கியமான காரணம் இந்த 200 ஜெயிச்சிருக்கு. சரி, அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் வந்து இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன் வித் பீப்புள். சக மனிதர்கிட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு அற்புதமான கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்துக்கிட்டாங்க. அது எப்படி சாம பேத தான தண்டர்மாங்களா, எந்த மெத்தட்லயோ என்ன சொன்னா எப்படி சொன்னா புரியும், அந்த மாதிரி அவங்க பண்ணந்துட்டாங்க. பொதுவாக வந்து சில சொல்லுவாங்க, சில இடங்கள்ல சார் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் சார், பேசி பேசி பிரச்சனை ஆகிட்டே இருக்கு சார், என்ன பண்றேன்னு தெரியல சார் அப்படிமா. நம்ம ரிலேஷன்ஷிப்ல என்ன சொன்னாலும் சரி கேட்க மாட்டேங்கிறாங்க, மாற்றி மாற்றி பேசுறாங்க, என்ன பண்றேன்னு தெரியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை பார்க்கும்போது நம்ம 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, நம்ம பேச 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 பிரச்சனை முத்தி போகுது அப்படின்னு சொன்னா அது கன்வென்ஷனலா பேசுற மெத்தட் தப்பு. கன்வென்ஷனல் கம்யூனிகேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி இடத்துல அது என்ன காரணம் புரிஞ்சுக்கணும். இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, உங்களுக்கு அவங்களுக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நீ பேச 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 பிரச்சனை முத்திக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட்னு அர்த்தம், அதாவது கருத்து வேறுபாடுன்னு அர்த்தம். திருப்பி சொல்றேன், நம்ம வழக்கமா பேசுற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிய வச்சு சொல்லி கொடுத்தோம், அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் சொல்ல, இப்படிதான் நான் செய்வேன் அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு. அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் பேர். அதுக்கு நான் தனியாக வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். சகாயராஜ்.comல போயிட்டு கோர்சஸ், அந்த கோர்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் வரும். ஸோ அது வந்து அந்த மாதிரி கம்யூனிகேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு யுக்தியோட தந்திரமா கவனமா பேசணும். அதில் நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். எல்லாருமே சொல்லுவாங்க கம்யூனிகேஷன் முக்கியம், கம்யூனிகேஷன். ஆனால் அது யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பு. கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வரும்போது இவர் தான் மத்திய நடுவில் இருந்து பேசுறாரு, பேசி சால்வ் பண்ணி கொடுக்குறாரு. கவர்மெண்ட்டுக்கு பிடிவாதமா இருக்கும், ஒர்க்கர்ஸும் பிடிவாதமா இருப்பாங்க. ஒரு வேடிக்கையாக சொல்ல போனால், இப்போ ஜப்பான்ல ஒருத்தவங்க சொல்லுங்க, அன்னைக்கு பேசும்போது ஒரு பத்தியில் படித்தேன். ஜப்பான்ல ஸ்ட்ரைக் நடக்கும்போது ஒரு 8 hours ஸ்ட்ரைக்னா 9 hours ஒர்க் பண்ணுவாங்க. வழக்கமாக ஒர்க் பண்ணுறது 8 hours, கூட ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் ஷூ தயாரிக்கிற கம்பெனியாக இருந்தால் வலது பக்கம் ஷூ மட்டும் தயாரிச்சுட்டே இருப்பாங்களாம். இப்போ கம்பெனிக்காரன் தானே 6 மணிக்கு இறங்கி வலிக்கு வந்துடுவான். அதாவது கூட ஒர்க் பண்ணுவாங்க 1 hour. அவனை யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பக்கம் ஷூ மட்டும் தயாரிச்சுட்டே இருப்பான். அந்த மாதிரி பார்க்கும்போது பெஸ்ட் இது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு அமைப்புல அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு நடுவில் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது நடுவில் தீர்த்து வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த தீர்த்து வைக்கிற ஆளுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் ஒரு புக்கில் இருக்காரு. When talking makes things worse அப்படின்னு சொல்லி அந்த புக்கோட பேரு. நல்ல அருமையான புக்கு. அதுல நிறைய டெக்னிக் போட்டு 4 டெக்னிக் போட்டுருப்பாரு. அது சப்ஜெக்ட் மாதிரி ஒரு டெக்னிக் போட்டுருப்பாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் யாருக்கு என்ன மாதிரி சொன்னா எடுக்கும், ஆட மட்டும் ஆடி கிடக்குது, பாட மட்டும் பாடி கிடக்குன்னு சொல்லுவாங்க. அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, பெட்டர் ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். அடுத்து 2வது, நல்லா தயாரிக்கிறது. எந்த வேலைக்கும் தயாரிச்சு யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, தயாரிச்சு ரெடி ஆகி போறது, ஒரு முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி போறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது, பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்றது, பெட்டர் பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. நல்ல ஒரு திட்டம், இதுக்கு அடுத்து இப்படி அப்படி பண்ண அடுத்து இப்படி செய்வார், அடுத்து அப்படி பண்ண அப்படி செய்வார் அப்படின்னு புரிஞ்சு 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 இப்படி நடந்தா அடுத்து கவுண்டர் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு ரீதியா திட்டமிட்டு கரெக்டா பண்றது. இந்த வேலையுமே இதுக்கு நிறைய நேரம் ஒதுக்குறது. இப்படி போறோம், இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்றது, சரி இப்படி போறோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒவ்வொன்றுக்கும் ஆல்டர்னேட் பார்த்து ஒரு பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா பண்றது. தன்னுடைய இதை எதிர்பார்க்காம அதோட வேலை வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி சிஸ்டமைஸ் பண்ணிடுறது. அது 4வது ரொம்ப முக்கியமானது, எனக்கு பிடிச்சமான விஷயம் ஒன்று, டேக்கிங் பெட்டர் கேர் ஆஃப் செல்ஃப், தன்னை கேர் எடுத்துக்கிறது.
இருக்கிறதுல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா தனக்கு ஒதுக்குது. தனக்கு ஒதுக்கி தனக்காக நிறைய படிக்கிறது, தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறது, தன்னுடைய எமோஷனலை வளர்த்துக்கிறது, தன் திறமையை வளர்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்கில்ஸை பூரா வளர்த்துக்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். என்னோட அப்பா லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சோதனையை சந்திக்கும் போது, நேர்மையா இருக்கும்போது, ரொம்ப சோதனையை சந்திக்கும் போது ஒரு முடிவு எடுத்தாரு. ஹோமியோபதி படிச்சாங்க, ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஆஃபீஸ்ல லா படிச்சாங்க அவங்க, அடுத்த இந்த பிரச்சனை சமாளிக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் அடுத்த லெவலில் ப்ரொமோஷன் பிறகு படிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் படிங்க, நீங்கள் பார்ட்டியில் ஒர்க் பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வந்து நான் படிக்கிற காலத்தில் பண்ண ஆரம்பித்தோம். இப்படி ஒரு 6-7 விஷயங்களை ஜஸ்ட் 1 or 2 இயர்ஸில் பிடிச்சிட்டாரு. ஸோ இது எல்லாமே லைஃப் ஒரு சேலஞ்ச், பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு அவருக்கு. இது எல்லாமே சீசிங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவர் நினச்சிருந்தா சோர்ந்து போயிருந்துருக்கலாம் லைஃப்பில். எங்கள் அப்பா அம்மாவும் சோர்ந்து போயிருந்துருக்கலாம். நேர்மையாக இருந்து இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை, சோர்ந்து போகல. கண்டிப்பாக சேர்ந்து உழைச்சாங்க 2 பேரும், நேர்மையாக போராடினாங்க, லைஃப்பில் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு ஒரு தம்பி வந்து பெரிய பத்திரிகையில் பெரிய பெரிய பொறுப்பில் இருந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. ஒரு தம்பி ஸ்டுடியோ வச்சு பிரமாம லைஃப்பில் இருக்காரு. இன்னொருத்தர் பேங்க்ல ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள். சீசிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்ன சேலஞ்ச் இருந்தாலும் அதில் வாய்ப்புகளை உபயோகப்படுத்துகிறது, தெரிஞ்சுக்கிறது. அது பிறகு வந்து முக்கியமாக பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய டைம் ஒதுக்குறது. இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் நிறைய டைம் ஒதுக்கும் போது என்ன ஆகும், லைஃப்பில் என்ன சேலஞ்ச் இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் இருந்தது, தடமாறி போச்சு எல்லாமே. அப்புறம் திடீர்னு வந்து இன்டர்நெட் வந்தது, எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, எல்லாம் நிறைய வேலை போயிடும் பயந்துட்டு இருந்தாங்க. நீ ஏஐ வந்துருச்சு, ஃபியூச்சர் வந்துகிட்டே இருக்கும், டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு. 10 years 20 yearsல பார்த்தா எல்லாம் மாறிட்டே இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையும் எனக்கு என்ன டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, எந்த டிமாண்ட் எதுக்கு நீட் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஸ்கில்லை வளர்த்துக்கிறது. நீ ஒருத்தர் ஏஐ படித்தா லைஃப்பில் ஏஐ படிக்கல எல்லாம் குரூப் போட சேர்ந்துருவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ என்ன மாதிரி வேணும் எனக்கு எப்போனாலும் எனக்கு வேலைக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்கும், அப்படி நீடு, அதுக்கு தேவை எப்போ இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் அது ரொம்ப பெரிய விஷயம். கடைசியாக சொல்றது எம்பவர்மெண்ட். ஒரு ஆற்றல் மிக்க மனுஷனாக வரணும். வீழ்வு என்று நினைத்தாயும் பாரதி சொன்னாலும் அந்த மாதிரி நான் சாதிப்பேன், லைஃப்பில் வாழ்ந்து காட்டுவேன், வழிகாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். எத்தனையோ சாதனைகள் பார்த்தீங்கன்னா சரியா ஆயிரக்கணக்கான தோல்வி செஞ்சு தான் லைஃப்பில் மேலே வந்திருப்பான். ஏன்னா கடவுள் ஒரு உதவி செஞ்சிருப்பார், அவருக்கு தெரியும், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லி காமிச்சிருப்பார். ஸோ அந்த எம்பவர்மெண்ட் ரொம்ப முக்கியம். எம்பவர்மெண்ட்ல இன்னும் டீப்பாக போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம வேற ஒரு பதிவில் பார்க்கலாம். ஸோ நம்மளும் ஒரு ஆற்றலாகும், சுற்றி கடவுள் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் எப்பவுமே. அந்த மாதிரி லைஃப்ல வந்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன் வித் பீப்புள், செகண்ட் பெட்டர் ப்ரிப்பரேஷன், தேர்ட் பெட்டர் பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங், ஃபோர்த் டேக்கிங் பெட்டர் கேர் ஆஃப் செல்ஃப், 5 சீசிங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். இந்த எம்பவர்மெண்ட் டீட்டெயிலாக அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ இதுல யார் நிறைய நேரம் ஒதுக்கி முக்கால்வாசி வேலை, ஒரு நாளைக்கு 10 வேலை செய்யறானா 7 வேலை இதுல யார் ஸ்பெண்ட் பண்றானோ அவனை அசைக்கவே முடியாது. ஏன்னா பல வருஷமா ஜெயிச்சவங்க இதுதான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்த பதிவில் அந்த எம்பவர்மெண்ட்டை பார்த்து தனியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.